மாணவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன், நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளிலே ஒரு வேத வசனத்தை காண்பிக்கிறேன். நம்முடைய வாழ்க்கையில் நான் நல்லா நடக்கிறேன், என் தகப்பனுக்கு தாய்க்கு பிரியமான பிள்ளையாக நடக்கிறேன், என் வேலை செலுத்துகிற முதலாளிக்கு நான் நன்றாய் வேலை செய்கிறேன், கஷ்டப்படுறேன், எப்படி வேணாலும் நம்ம இருந்துக்கலாம் நம்ம வாழ்க்கையில். இங்கே தேவன் ஒரு வசனத்தை சொல்லுகிறார். பிரசங்கி 2ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் சொல்லப்படுகிறது. தேவன் தமது பார்வைக்கு நல்லவனாக இருக்கிறவனுக்கு, உலகத்தில் நம்ம எப்படி வேணாலும் நடந்துடலாங்க, எப்படி வந்தாலும் நல்லவன் சொல்லி பேரிட்டுக்கலாம். ஆனால் பரலோகம் போகிறதுக்கு நமக்கு ஒரு வழி வேணும், இடம் வேணும். அவர் சத்தியர் தாங்க கொடுக்கணும். அதுதாங்க இங்கே கேட்குறாரு. தேவன் தமது பார்வைக்கு நல்லவனாக இருக்கிறவனுக்கு ஞானத்தையும் அறிவையும் இன்பத்தையும் அளிக்கிறார். யாருக்குங்க? நல்லவனாக இருக்கிறவனுக்கு. நல்லவனாக எப்படி இருப்பாங்க? இயேசு கிறிஸ்து அறிஞ்சும் நல்லவன் சொல்ல முடியாது. உலகத்தில் அநேக நல்லவர்கள் இருக்கிறார்கள், பாவிகளும் இருக்கிறார்கள். ஆனால் அந்த நல்லவன் யாருன்னு சொன்னால், கர்த்தருடைய வார்த்தைக்கு பயந்து அதுவில் நடக்கிறவர்களை நல்லவன் என்று ஆண்டவர் சொல்றார். கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படிந்து அதுவில் நடக்கிறவன் பாக்கியவான் என்று வேதம் சொல்லுகிறது. இங்கே என்ன சொல்கிறாரா? தேவன் தமது பார்வைக்கு நல்லவனாக இருக்கிறவனுக்கு, அவருடைய பார்வைக்கு நல்லவன் சொல்லிட்டு அவருக்கு தெரியுங்க. அவர் தான் உலகத்தை உண்டு பண்ணார். உலகத்தில் இருக்கிற ஜனங்களும் எல்லாம் அவருக்கு என்னன்னு தெரியும். அவர் தான் சொல்கிறார். அவர் பார்வைக்கு யார் நல்ல உலகத்தில் இருக்கிற நானோ நீயோ யாருன்னு தெரியாது. ஆனால் நல்லவனாக இருக்கிறதுக்கு நல்ல ஞானத்தையும் பார்வைக்கு நல்லா இருக்கிறவனுக்கு ஞானத்தையும் அறிவையும் இன்பத்தையும் அளிக்கிறார். அது இல்லாமல் பாவம் செய்கிறவனுக்கோ, தமது பார்வைக்கு நல்லவனாய் இருக்கிறவனுக்கு வசமாய் வைத்துவிட்டு போகும் பொருட்டு சேர்த்து வைக்கும் குவிக்கும் தொல்லையே அவர் நியமித்திருக்கிறார். இதுவும் மாயை, மனதுக்கு சஞ்சலமாக இருக்கிறது. பாருங்கள், இதுவும் மாயாக இருக்குது. பாவத்தை சேர்த்து வச்சுட்டு போய்க்கிறான். பாவம் செய்வனுக்கோ தமது பார்வைக்கு நல்லவனாய் இருக்கிறவன் வசமாய் வைத்துவிட்டு போகும் பொருட்டு சேர்த்து குவித்து வைக்கும் தொல்லை அவர் நியமித்திருக்கிறார். இதுவும் மாயை, மனதிற்கு சஞ்சலமாக இருக்கிறது. பாருங்கள், நல்லவனாக இருக்கவனுக்கு ஞானத்தை அறிவு கொடுக்குறார். நல்லவனானது இல்லாதவனுக்கு அவர் என்ன பண்ணுறாருன்னா பாவத்தை சேர்த்து வைக்கிறாராம், குவித்து இருக்கிறாராம். நல்லவனாக இருக்கிறவன் வசமாய் வைத்துவிட்டு போகும் பொருட்டு சேர்த்து வைக்க தொல்லை குவியலாக இருக்குதான். பாவம் சாபம் எல்லாம் குவித்து வச்சுட்டு போயிடுவாங்க. அது தொல்லையாக இருக்குதுன்னு ஆண்டவரே நம்மளை பார்த்து சொல்கிறார். நம்ம எப்படி மாறணும்? நம்ம நல்லவனாக இருப்போம், ஆண்டோடைய வழியில் வார்த்தை கீழ்ப்படி நடப்போம், ஆசீர்வாதத்தை பெற்று அன்போடு வாழ்வோம். ஆமென். காட் பிளஸ் யூ.